எல்லாருக்கும் வணக்கம். இதான் உங்களுடைய பகுத்தறிவா புரட்சியா? எப்படி தான் எடுக்கிற படங்கள்ல மட்டும் புரட்சிகரமா ஜாதியை ஒழிக்கணும் பகுத்தறிவு அப்படின்னு ஊருக்கு உபதேசம் பண்ற மாதிரி கருத்துக்களை வச்சு படத்தை எடுத்து வெளியிட வேண்டியது. நிஜத்துல இந்த மீடியால போய் உட்காந்துக்கிட்டு ஐயம் தெலுங்கை நாயுடு அப்படின்னு பெருமை பித்திக்க வேண்டியது. தெலுங்கு பட நடிகரை தூக்கி பிடிச்சி தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகரை தரம் தாழ்த்தி விமர்சிக்க வேண்டியது. ஆனா வாழ்றது சம்பாதிக்கலாம் தமிழ்நாட்டில் எப்படி? ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, தன்னை மட்டுமே புத்திசாலித்தனமாக அறிவாளித்தனமாக பகுத்தறிவாக நினச்சிக்கிட்டு தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முட்டாள்கள் தற்குறிவாக நினச்சிக்கிட்டு கருத்துக்களை பேசக்கூடிய திமுகவோட விசுவாசி இந்த போஸ் வெங்கட் இருக்கார்ல, அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏன் வந்துட்டு அல்லு அர்ஜுனை தூக்கி பிடிச்சி தளபதி விஜய் தரம் தாழ்த்தி பேசினாரு, திமுகவுக்கு முரட்டு முட்டா ஏன் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஒட்டுமொத்த பதிலுக்காக தான் இந்த வீடியோ காணொலி. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஒரு சமீபத்தில் ஒரு விவாதம் இடையில மக்கள் அறிஞர் அதில் பேசும்போது தளபதி விஜய் அவர்கள் ரொம்ப தரம் தாழ்த்தி அல்லு அர்ஜுனை தூக்கி பிடிச்சி, அதாவது தலைவன்னா கொடுக்கணும் மக்களுக்கு, எடுக்கக்கூடாது. அதாவது அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அவருடைய புஷ்பா 2 படத்தை பார்க்க வந்து அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு உடனடியாக 25 லட்ச ரூபா நிவாரண நிதி கொடுத்தாரு. ஆனால் அதே தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா அவருடைய படத்தை பார்க்க வந்து பஸ்ல வந்து இறந்த அந்த இளைஞருக்கு வெறும் இரங்கலை மட்டும் தான் தெரிவிச்சாரு, எதுவுமே பண்ணல அப்படின்னு யாருமே பேசியிருந்தாரு. அதுக்கு நம்ம தகுந்த பதிலடியை அன்னைக்கே காணொலியில் நம்ம போட்டோம். அதாவது தளபதி விஜயோடைய படத்தை பார்க்க வந்து இறந்தவர் கிடையாது, வேற ஒரு நடிகருடைய படத்தை பார்க்க வந்து இறந்தவர், தெரியாம எதையும் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம அன்னைக்கே பதிலடி கொடுத்துருந்தோம். ஆனா அன்னைக்கு நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஏன் வந்துட்டு இவர் வந்து தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணு முடிவு பண்ணிட்டாரு, ஏன்னா அவர் அரசியலுக்கு வரதுனால. ஆனா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு உச்சபட்ச நடிகரே இவர் வந்து கம்பேர் பண்ணிருக்கலாமே, ஏன் தெலுங்கு உள்ள அல்லு அர்ஜுனை கம்பேர் பண்ணி இவர் தளபதி விஜய் விமர்சனம் பண்றாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அதுக்கு உண்டான பதில் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுதான் இவங்க போஸ் இருக்காருல்ல, அவரும் தெலுங்குறான் நாயுடுவான். அதை அவரே வெளிப்படையா ஒரு பொது மீடியால வெளிப்படையா பெருமதிப்பா ஒரு உணர்ச்சி பூர்வமா அப்படியே ஒரு கெத்த பெருமிதமா சொல்றாரு, ஐயம் தெலுங்கை நாயுடு அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு உள்ள அல்லு அர்ஜுனை தூக்கி பிடிச்சி பேசியிருக்காரு. I'm a Telugu guy, I'm a Naidu guy, but mother tongue Telugu? mother tongue Telugu. Okay. சரி, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நாயுடுவா இருங்க, தெலுங்கரா இருங்க, அதுலலாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. இங்க வாழ்ற எல்லா மக்களுமே ஒண்ணுதான், ஒவ்வொரு மொழி பேசுறாங்க, ஒரு ஜாதியை பின்பற்ற மாட்டாங்க, அதெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது. ஆனா நீங்க இங்க வாழ்ந்துக்கிட்டு நீங்க வந்து அல்லு அர்ஜுனை தூக்கி பிடிச்சி பேசுங்க, அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது, நான் குறையே சொல்ல மாட்டேன். ஆனா அவரை தூக்கி பிடிச்சி தளபதி விஜய் அவர்ல தரம் தாழ்த்தி விமர்சனம் பண்ணீங்கல்ல, அவரு கூட இவருக்கு தகுதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அதாவது தலைவனா இருக்கிறதுக்கு அல்லு அர்ஜுனுக்கு தகுதி இருக்கு, தளபதி விஜய் அவருக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதுலதான் நான் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அல்லு அர்ஜுனுடைய விவகாரம் இப்போ எவ்வளோ பெரிய விஷயமா போயிட்டு இருக்குன்னு நீங்கள் எல்லாருமே தெரியும். அதாவது அங்குள்ள முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த விஷயத்த இவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகர் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு உண்டான ஒரு நிவாரணம் கிடைக்குன்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் எடுத்து வேற எந்த மாநிலத்திலும் தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்துமே இப்படி ஒரு முதல்வர் இருப்பாரான்னு தெரியாது. ஏன்னா அல்லு அர்ஜுனுக்கு அங்கே எவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவியோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருமகன், அதாவது சிரஞ்சீவி தாய்மாமா, அங்க சினிமா பிரபலங்களே இந்த விஷயத்துல அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவு நிற்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்களுடைய முதல்வர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நேர்மையா நியாயமா இருக்காரு. இந்த விஷயத்துல அந்த முதல்வரை நம்ம பாராட்டி தரணும். சரி, அந்த விவாதத்துக்குள்ள போவோம். அல்லு அர்ஜுனை நீங்க உயர்த்தி பேசுனீங்களே, 19 அந்த விஷயத்தை பார்த்தா அல்லு அர்ஜுன் மேல தவறு இருக்க மாதிரி நமக்கு தோணாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவரு ஒரு நடிகரா அவர் அவருடைய திரைப்படம் வெளியிடுற இடத்துக்கு அவர் வாராருப்பா. இந்த பெண் ஏன் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் தூக்கிட்டு இவ்வளவு பெரிய ஒரு நடிகரை பக்கம் இப்படி கூட்டணி நிசல வரணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு முதல்ல இருந்துச்சு. ஆனா உள்ள உச்சு நோக்கி பார்த்தோம்னா அல்லு அர்ஜுன் அந்த இடத்துக்கு வராருல, அந்த சினிமா பார்க்க வந்திருக்காருல, அங்க வர்றதுக்கு முன்கூட்டி அவர் எந்த ஒரு அனுமதியுமே பெறல, காவல்துறையிடம் சொல்லவும் இல்லை நான் இங்க வாரேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் அவருடைய அந்த ட்ரெய்லருக்கே பார்த்தா எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு. ஸோ அப்போ அங்க வந்து உச்சபட்ச நடிகராக இருக்காரு, அவர் வந்தார்னா எவ்வளவு மக்கள் அவரை பார்க்க கூடுவாங்க, அவர் கூட்ட நெரிசல் ஏற்படும். அப்போ அதை தவிர்க்கணும்னா அவர் வந்து முன்கூட்டி அவர் அனுமதி வச்சிருக்கணும்ல, ஆனால் அதை வாங்கவே இல்லை. அந்த பெண்மணியும் அந்த படத்தை பார்க்க தான் வந்திருக்காங்க, அந்த இடத்துக்கு அல்லு அர்ஜுன் வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க அதனால சாதாரணமாக படத்தை பார்க்கறக்காண்டி குழந்தைகளை கூட்டு வந்துருக்காங்க. ஆனால் இவருக்கு ஒரு பொறுப்பு வேணும்ல, நம்ம பார்க்க வந்தால் இப்படி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படிதான் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் கூட்ட நெரிசல்ல அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சிக்கி ஒரு பிரச்சனையாகி அந்த பையனும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த பெண்ணும் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இந்த நியூஸ் உள்ள இவர் தியேட்டருக்குள்ள வந்து படம் பார்த்துட்டு இருக்காராம். அப்போ காவல்துறை வந்து இவரை இல்லை போங்க வெளியில் இப்படி பிரச்சனை ஆயிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை படத்தை நான் ஃபுல்லும் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த காவல்துறை சொல்லியும் கேட்கலையா. அதுக்கப்புறம் அந்த டிஜிபி, அந்த மாநிலத்தோட டிஜிபி வந்து இல்லை நீங்க கிளம்புங்க பிரச்சனை பெருசாயிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் போயிருக்காரு. ஸோ அப்போ அங்க அவருடைய குணநலன்னு ஒன்று இருக்குல்ல, அல்லு அர்ஜுனை பற்றி நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையமா அவருக்கு நம்மளுக்கு என்ன பகையாது. அல்லு அர்ஜுனை எனக்குமே ரொம்ப பிடிக்கும், அவருடைய ஃபைட்டு டான்ஸ் எல்லாமே நம்மளுக்கும் பிடிக்கும், அவருடைய படங்களை பார்த்துருக்கோம் சில படங்களை. ஸோ ஆனால் இன்னைக்கு அவருடைய குணநலன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உங்க படத்தை பார்க்க கூட்டணி சிக்கி இறந்துருக்கான்னு தெரிஞ்ச உடனே நீங்க உடனே அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவப்பட்டு நீங்க உடனே போயிருக்கணும். சரி, நீங்க போகல, முதல்ல வந்ததே தப்பு, நீங்க வந்து அனுமதி பெறாமல் வந்திருக்கீங்க, உங்களுக்கு ட்ரெயிலருக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்து தெரியும். ஸோ அப்படி இருந்தும் ஒரு பொறுப்பு இல்லாமல் வந்தது அல்லு அர்ஜுன்.
ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த தலைவர்னு மாதிரி இவர் தூக்கி பிடிச்சி நீங்கள் தளபதி விஜயவர்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாழ்த்தி பேசுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதாவது தளபதி விஜயவர்ல இப்போ அரசியலுக்கு இவ்வளோக்குள்ள சிக்கலுக்குள்ள வந்துட்டு இப்போ அவர் இவ்வளோ பெரிய இந்த வெள்ள நிவாரணத்துக்கு வரலன்னு அவ்வளோ பேரும் எவ்வளோ விமர்சன வாயில வாடகை வாய்கள்லாம் பேசுனீங்க. அவர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இப்போ தெரியுதா? அவர் வந்தார்னா அவரை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு கூட்டணி செல்ல யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது, எந்த மக்களுக்கும். அப்படி இருக்காக மக்களை உண்மையிலே மனசுல வச்சு மக்களுக்கான அரசியல் பண்ண வந்திருக்காரு. அதனால தான் என்ன வேணா யார் வேணா என் கேள்வி கிண்டல் பண்ணிட்டு போங்க, நான் வந்து இந்த மக்களுக்கான அரசியலை பண்ணணும் அப்படின்காண்டி மக்களுக்கு உதவ தானே பண்ணணும், நான் நேரடியாக உதவி பண்றேன் அப்படின்ட்டு அவருடைய பனையூர் ஆஃபீஸ் கூப்பிட்டு உதவி பண்ணாரு. ஆனா அதுக்கு இங்க உள்ள எதிரிகளை விடாரங்கள் எவ்வளோ விமர்சனங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஓட்டு போடுறது ஓட்டு கேட்க மக்கள்கிட்ட நேரடியாக வருவாரா இல்லை அதிகமே பனூர்ல கூப்பிட்டு வச்சு கேட்பாரா அப்படின்ட்டு அவ்வளோ விமர்சனங்கள். ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல, ஏன்னா அவர் மக்களுக்கு தானே உண்மையிலே வந்திருக்காரு. அதனால நேரடியாக வந்தா எவ்வளவு பெரிய இன்னல்கள் வரும். ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு தலைமை இப்படி தான் யோசிப்பான். சரி நம்ம வந்தவங்களுக்கு இவ்வளவு கூட்டணி நெரிசல் ஏற்படும் சிக்கும், இப்போ அவர் வரணும்னா முன்னக்கூட்டியே ஒரு அனுமதி கேட்கணும், காவல்துறை சொல்லணும். உடனே காவல்துறை உடனே அனுமதி கொடுத்துருவாங்களா இங்க உள்ள அரசு, உடனே அதை இழுத்து அடிப்பாங்க, அதுக்கு ஏதாவது இஷ்யூ வரும், அது ஒரு பெரிய இதாக கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கும். அதனால தான் சரி இப்போ என்ன நடந்து போச்சு, அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு என்ன நிவாரணம் பண்ணணும், அவங்களுக்கு வந்து உதவி பண்ணணும், கூப்பிடுங்க. அவங்க கூப்பிட்டு அதுவுமே நீங்கள் வந்து வாங்கினா வாங்க அப்படி கெத்தா சொல்லலை, இவரே பஸ் அனுப்பி அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து அந்த நிவாரணத்தை கொடுத்து திருப்பி பத்திரமா அனுப்பிவிட்டாங்க. நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அவ்வளோக்குள்ள ஒரு மக்களை நினச்சி மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அப்படி தன்னலமிச்சு யோசிக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை தரம் தாழ்த்தி நீங்கள் அல்லூச்சில் தூக்கி பிடிச்சி பேசினா அப்படி எப்படி ஒத்துக்க முடியும்? ஸோ அப்போ இதில் வேற என்ன ஒரு நீங்கள் வந்து அல்லூச்சுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேற என்ன ஒரு ஆதாயம் இருக்குது? முதல்ல அந்த நிவாரணத்தை கொடுத்தா நீங்களே 25 லட்சம் கொடுத்தாருந்தீங்களே, அவருக்கு அந்த படத்துக்கு வந்து கலெக்ஷன் இப்படி இப்போ எவ்வளோ தெரியுமா, எத்தனை கோடி தெரியுமா? ஆனால் அவர் 25 தான் கொடுத்தாரு. நான் வந்து அந்த பணத்தோட வேல்யூ கூட நான் கம்பேர் பண்ணல. பணத்துக்கு எவ்வளோ கோடி கொடுத்தாலும் உடனே அந்த போன உயிர் திரும்ப வந்துட போதா? ஸோ அதுக்கு அது நிவாரணம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜயில் விமர்சனம் பண்ணுறதுக்கு தளபதி விஜய் அவர்கள் எத்தனை ஆண்டு காலமாக எவ்வளோ நலத்திட்ட உதவியில் இது வந்து அவரை பார்க்க வந்து அதனால் பிரச்சனையானி இறந்த பெண்ணு கொடுத்த நிவாரணம் 25 லட்சம். அவர் சம்பந்தமே இல்லாமல் இங்குள்ள அரசாங்கத்தால் அலட்சியத்தால் நடந்த எவ்வளோ உயிர்கள், அனிதாவாகட்டும் தூத்துக்குடி செல்லல் பிரச்சனையாகட்டும், இது ஏகப்பட்ட இதுக்கு காலங்காலமாக வருடங்களாக அவர் உதவி பண்ணிட்டு இருக்காரு அவருடைய சம்பாதிச்ச சொந்த பணத்தில் இருந்து. ஆனால் நீங்கள் பொட்ட போதியோ போகிற போக்கில் அல்லூச்சு தூக்கி பிடிச்சி தளபதி விஜயில் தரம் தாழ்த்தி பேசும்போது அதுக்கு வந்து எப்படி நாங்கள் பள்ளி கொடுக்காம இருக்க முடியும்? ஸோ இது வந்து மக்களுக்கு தெரியணும்ல என்ன நிலவரம் எப்படின்னு, அதுக்காக இந்த வீடியோ பதிவு. இது ஏன் இப்போ நான் பேசணும்னு நினச்சேன்னா, இங்குள்ள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் புரட்சி படங்கள் எடுப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களோட நோக்கம் என்னங்க பார்த்தீங்கன்னா, ஜாதியை ஒழிக்கிறது உண்மையாக இருந்தால் ஜாதியை பற்றி பேசாம இருந்தாலே ஜாதி பார்த்து ஜாதி ஒழிஞ்சிடும். ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதாவது பழைய நினைவுகள், இதுக்கு முன்னாடி பாமர மக்களாக படிப்பறிவு இல்லாமல் இருப்பாங்களே, அப்போ அவங்களுக்குள்ள ஜாதிய முதல் அதிகமாகி நிறைய தவறுகள் ஒவ்வொரு இடத்துல நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் படமாக எடுக்கிறான், நான் உண்மையை சொல்கிறேங்கிற பேரில் இப்போ 2K கிட்ஸ்க்குலாம் என்னன்னே தெரியாது, அவன் எல்லாரும் ஒன்றா தான் ஜாலியாக அழிஞ்சிட்டு இருப்பான். ஆனால் அந்த படத்தை எடுத்து வெளியிட்டு அவனுக்குலாம் ஒன்றை வந்து அவன் அப்படி பண்ணியிருக்கான் இவன் இப்படி பண்ணியிருக்கான்னு வெளியில் வந்து பரவ விட்டு அவங்களுக்குள்ளே ஒரு மோதலை உருவாக்கி இன்றைக்கி நடக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு அதுதான் காரணம். ஸோ ஏன் வந்து அந்த பழைய நிகழ்வுகளை நீங்கள் வந்து இப்போ சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்குது? அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் சம்பாதிக்கணும், வியாபார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் ஈட்டணும்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு இஷ்யூ வர்ற மாதிரி ஒரு கிரியேட்டிவ் ஒன்று தேவைப்படுது. ஸோ அதனால நீங்கள் அப்படி படம் எடுத்து வெளியிடுறீங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பொதுநலமோ பகுத்தறிவோ சிந்தனையோ எதுவுமே கிடையாது, உங்களுடைய சுயலாபம் மட்டும்தான். அதாவது ஜாதியை ஒழிக்க போகிறோன்னு இந்த பேசுகிறவங்களை மேடைய முடியல, இவங்களாம் உங்களை ஜாதியை ஒழிக்க போகிறவங்களே கிடையாது. இவங்களாம் ஜாதியை தூண்டி விட்டு அதில் அரசியல் பண்ணுறாங்க. உண்மையிலே ஜாதியை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜாதியால் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு வேண்டாம், நிதி வேண்டான்னு அதை வச்சு நீங்கள் முழுமையாக அது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி நீங்கள் பேசுங்க பார்ப்போம். அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய எதுக்குமே பார்த்தீங்கன்னா ஜாதி அடிப்படையில் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பேசுங்க, ஜாதி எப்பவும் ஒழிஞ்சிடும். ஏன்னா கவர்மெண்ட்லேயே கெஜெட்லேயே ஜாதிங்கிறது எடுத்துட்டாங்க அப்படின்னா ஜாதி தான் முக்கியமாக ஒழிஞ்சிருமே. ஆனால் அதை பண்ண மாட்டீங்க, ஏன்னா அதை வச்சா நீங்கள் அரசியலே பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா கட்சிகளும். ஆனால் ஊருக்கு முன்னாடி பெரிய ஒரு பகுத்தறிவாளரா அப்படி பார்த்தீங்கன்னா அறிவாற்றல் முந்தரா சிந்தனை கொண்டவரா இங்கே இருக்க மற்றவங்களாம் முட்டா பயிலும் மாதிரி இவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கருத்துக்களை அப்படி சோசியல் மீடியாவில் அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி அரசியல் யாருக்குமே தெரியாது, இவருக்கு மட்டும் தான் அரசியல் தெரிகிற மாதிரி நீங்கள் தான் அரசியலுக்கு வரணும், நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாது இப்படி இவரு சொல்கிறது. நீங்கள் யார் முதல்ல, யார் அரசியலுக்கு வரணும் யார் அரசியலுக்கு வரக்கூடாது, யார் மக்களோட தலைவன் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி ஆட்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மக்கள் நான் பேசுகிறதுல சரியாக தவறா எதாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.